இவ்ளோ சீக்கிரம் உங்களுக்கு நடந்த எல்லா அவமானத்தையும் மறந்துட்டீங்கல்ல? என்ன அவங்க அவமானப்படுத்தினாலும் பரவாயில்லடா. என் மருமக எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். நீ வேணா கிளம்பு, என் கஷ்டத்தை நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் தேவையில்ல, நானே போய் தொலைறேன். இப்படி எல்லாம் பிடிக்காம கஷ்டப்பட்டு ஒண்ணு போக வேண்டாப்பா. நான் தான் சொல்றேன்லம்மா. சரி, சிரிச்சுக்கிட்டே போறேன், கொடுங்க. ம் 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 ஆஃபீஸ் வேற எனக்கு டைம் ஆயிட்டு இருக்கு. ஃபோன் பண்ணா இவ வேற வெறுப்பேத்துவா. என்ன பண்றது? இது அவரோட கார் மாதிரி தெரியுதே. அவரேதான். மாமா எனக்காக வந்திருக்காரா? ஐயோ மாமா. இவன் ஒரே சந்தோஷமா துள்ளி குதிச்சு வரா. இந்த சலங்கைய வாங்கிட்டானா நான் பாட்டு கிளம்பிடுவேன். மாமா இவ்ளோ தூரம் வந்துட்டு உள்ளே உட்கார்ந்துருக்கீங்களே, வெளியில வாங்க மாமா, நம்ம உள்ள போலாம் வாங்க. நான் வெளியே வரது இருக்கட்டும், நீ காருக்குள்ள வா. நான் வரமாட்டேன், நீங்க வாங்க மாமா. வரமாட்டல? அப்படின்னா நான் கிளம்புறேன். இது யாரோட நம்பர்? ஹலோ பூமி, யாரு? நான் தாரா பேசுறேன். ஓஹோ, நீயா தாரா? நீ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? நீ ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்க. ஐயோ நானா? ஆமா, நீதான். பூரியும் என் அண்ணனும் சந்திக்கிறது தப்பா? ஒன்னா சேர்ந்து சாப்பிட்டா தப்பா? எதுக்கு நீ பூரி அடிச்ச? சேர்ந்து எல்லாம் மீறினா அது தப்பு. உன்னால எனக்கு எதுவுமே பண்ண முடியாது. மரியாதையா அவருக்கு நீ விவாகரத்தை கொடுத்துட்டு எங்க வாழ்க்கைய விட்டு விலைக்கு போயிடு. ஆஹா, நான் என் புருஷனுக்கு விவாகரத்து கொடுக்கணுமா? நான் விவாகரத்து கொடுத்துட்டா நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்களா? நான் என் புருஷனுக்கு விவாகரத்து கொடுக்கறதெல்லாம் என்னைக்கும் நடக்காது. என் புருஷன் உன் கழுத்துல தாலி கட்டுவாருன்னு நீ கனவுல கூட நினைக்காத. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், என் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம். ஹே பூமி, இன்னொரு தடவை நீ எனக்கு போன் பண்ண என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு பார்த்த, கொலையும் பண்ணிட்டு போன. போன வைடி. உன்னை அந்த நிலைமையில பார்க்க முடியாம ஷோபாவோட ஆத்மா வருத்தப்படுமே நினைச்சுதான் உன்னை கூட்டிட்டு வந்து இந்த வீட்டுல தங்க வச்ச. ஆனா நீ நல்லா பிளான் பண்ணி என்ன தெளிவா ஏமாத்திட்டு இருக்க. பெத்த தகப்பன்றதுனால நீ எத்தனை தடவை என் நெஞ்சில உதைச்சாலும் அது எல்லாத்தையும் மன்னிச்சிட்டு வந்த. சபாஷ் சபாஷ். ஐயோ அப்பா, அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. எனக்கு உண்மையிலே அப்படி எந்த நோக்கமும் இல்ல. உங்களுக்கு என் மனசுல ரொம்ப பெரிய இடம் கொடுத்திருக்கேன்ப்பா. போதும்மா, போதும். பாத்தியா மம்மிய?
நீ சொல்றதெல்லாம் வெறும் வாய் வார்த்தையை தவிர செயல்பாட்டுலலாம் எதுவும் இருக்காது. உன் மனசு முழுக்க அந்த ககன் தானே இருக்கான். அப்புறம் உன் அப்பா எப்படி இருப்பாரு? அப்பா, எனக்கே இவ்ளோ வேதனையா இருக்கே. இதுல இந்த வேதனையெல்லாம் என் புருஷன் எப்படி தாங்கிக்கிறாரோ. ச்சே. எனக்கு எனக்கு என் புருஷனும் வேணும், நீங்களும் வேணும்பா. பூமி ஐயோ, மாமா மாமா மாமா. ஏன் பூமி, இவ்ளோ நாளா இந்த உண்மைய மறைச்சு என் புருஷனை ஏமாத்திட்டு வந்தியா நீ? உனக்கு எப்படி பூமி மனசு வந்துச்சு? ச்சே. என்ன சொன்ன பூமி? ஆ? உனக்கு நானும் வேணும் அவனும் வேணுமா? என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அவசரத்துல அம்மாவை சுட்டுட மாட்டார்ல. மம்மி காதுல விழுந்தா உன்னை சுட்டு தள்ளிடுவாங்க. ஐயோ, உன் காதலுக்கு இந்த தகப்பன் குறுக்க நிக்கிறானா? அப்பா, நான் அப்படி சொல்லலப்பா. நீ சொல்ல வந்தது அதுதான். அதனாலதான் உங்க 2 பேருக்கு நடுவுல நான் இருக்க விரும்பல. நீ மறுபடியும் அவன்கிட்ட போகணும்னு நினைச்சா என் பணத்தை தாண்டி நீ தாராளமா போகலாம். இந்த நிமிஷத்திலிருந்து நீ அவனை பத்தி யோசிச்சாலோ இல்ல அந்த குடும்ப விஷயத்துல தலையிட்டாலோ, அந்த வீட்டுக்கு நீ போனாலோ உன் அப்பாவை நீ மறந்துட வேண்டியதுதான். என்ன பூமி இது? உன் அப்பாவுக்கு இப்படி ஒரு சோதனையை கொடுத்திருக்கியே. இந்த சமூகத்துல உன் அப்பாவுக்கு எவ்வளவு பேரு புகழ் இருக்குன்னு தெரியுமா? ஆனா உன் விஷயத்துல இப்படி எல்லாரும் முன்னாடி வீட்டுல உட்கார்ந்து அழ வைக்கிறிய. உன்னோட காதல நீ மறக்க முடியாதுங்கிறதுக்காக அவரோட உயிரை அவர் தியாகம் பண்ணணுமா? சொல்லு பூமி, உன் அப்பா கிட்ட சொல்லு. நான் இனி எப்பவும் அந்த ககன் வீட்டுக்கு போக மாட்டேன், அந்த வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன், அந்த ககன் முகத்துல முழிக்க மாட்டேன்னு சொல்லு. சொல்லு பூமி. இந்த வீட்ல இருக்கிற ஒரே ஒரு பெரிய மனுஷன் உன்னோட அப்பா மட்டும்தான். தயவு செஞ்சு என் புருஷனை என்னை விட்டு பிரிச்சிடாத பூமி. என்னை விட்டு பிரிச்சிடாத, என்னை விட்டு பிரிச்சிடாத. சொல்லு பூமி, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க? ககனை பார்க்க மாட்டேன்னு சொல்லு பூமி. நீங்க சொன்ன வார்த்தைக்கு சரின்னு சொல்றதுக்கு என் கண்ணீர் தான் சாட்சிப்பா.